ஏதோமியரின் கலகம். அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதனால யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயிருக்கு புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்த போது ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். அப்படியே யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணினார்கள். அக்காலத்தில்தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோராம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவானான். யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினால் அவனுடைய ராஜ்யபாரம் ஆசீர்வாதமாய் நடைபெறவில்லை. யோதாமின் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். யோராமின் பாவத்திற்காக கர்த்தர் அவனை தண்டிக்கிறார். ஏதோமியர் அவனுக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள். தாவீது ஏதோமியரை வெற்றி பெற்றிருந்தார். சாலமோனின் நாட்களில் ஏதோமியர் தங்கள் கலகத்தை ஆரம்பித்தார்கள். யோசபாத்தின் ஆட்சி காலத்தில் ஏதோமியர் மறுபடியுமாக அடக்கப்பட்டிருந்தார்கள். தங்களுக்கென்று ஏதோமியர் ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டு சுதந்திர தேசம் போலவே ஆளுகை செய்து வந்தார்கள். இறுதியில் அசீரியரும் பாபிலோனியரும் அவர்களை ஒடுக்கினார்கள். லிப்னாவும் கலகம் பண்ணிற்று. இது ஆசாரியருடைய பட்டணம். யோராம் தேவாலயத்து ஆராதனையை முறித்து போட்டு பாகால் விக்கிரக ஆராதனையை ஆரம்பித்த போது லிப்னாவில் உள்ள ஆசாரியர் யோராமிற்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். அவர்களுடைய கலகம் தொடர்ந்தது. இறுதியில் அவர்கள் அத்தாலியாளை ராஜ்யபாரத்திலிருந்து அகற்றி போட்டார்கள். ஏதோமியர் தாவீதின் காலத்தில் இருந்தே சுமார் 150 வருஷங்களாக யூதாவின் ராஜாக்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆனால் இப்போதோ யோராமின் நாட்களில் ஏதோமியர் யூதாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். யோராம் ஏதோமியரின் கலகத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறான். யோராம் சகல ரதங்களோடும் கூட சாயிருக்கு புறப்பட்டு போகிறான். அவன் ராத்திரியிலே எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடிக்கிறான். அப்போது ஏதோமியர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போகிறார்கள். ஏதோமியரின் கலகம் முற்றிலுமாய் ஒடுக்கப்படவில்லை. அவர்கள் யூதாவுக்கு விரோதமாக இன்னும் கலகம் பண்ணுகிறார்கள். யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணுகிறார்கள். யோராமின் காலத்திலே ஏதோமியர் யூதாவுக்கு விரோதமாக கலகத்தை ஆரம்பிக்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள் யூதர்களுக்கு மிகப்பெரிய சத்துருக்களாக மாறுகிறார்கள். ஒபதியாவின் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, சங்கீத புஸ்தக வாக்கியத்தின் மூலமாகவும் ஏதோமியருக்கும் யூதருக்கும் இடையே இருந்த பகை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. சங்கீதம் 137:7. அக்காலத்தில் தானே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணுகிறார்கள். லிப்னா யூதாவில் உள்ள ஒரு பட்டணம். இது யூதா தேசத்தின் மையப்பகுதியில் இருக்கிறது. லிப்னா ஆசாரியரின் பட்டணம். யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இதனால் லிப்னா பட்டணத்தில் உள்ள ஆசாரியர்கள் யோராமுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். யூதா தேசத்திலே ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆராதனைகளை பரிசுத்தமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகையினால் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற யோராமுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் அக்காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம்போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான். யோராமின் ராஜ்யபாரம் சிறிது காலம் மாத்திரமே நடைபெறுகிறது. யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். கர்த்தர் யோராமின் ராஜ்யபாரத்தை அவனுடைய நாட்களின் பாதியிலேயே முடித்து விடுகிறார். அவன் 40 வயதாயிருக்கிறான். ஆனால் 8 வருஷம் மாத்திரமே ராஜ்யபாரம் பண்ணுகிறான்.
யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாலும் கர்த்தர் தாவீதின் வீட்டார் மீது இன்னும் கிருபையும் இரக்கமும் காண்பிக்கிறார். கர்த்தர் உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன் என்று தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு சொன்னதின்படியே தாவீதின் நிமித்தம் அவர் யூதாவை முற்றிலும் கெடுக்கவில்லை. யோராமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யோராம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரனாகிய அகசியா ராஜாவாகிறான். யோராமின் மற்ற வர்த்தமானங்களைப் பற்றி வேத வாக்கியங்களில் விசேஷமாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. யோராம் வியாதி கண்டு செத்துப்போனான் என்றும் அவன் மரித்த பின்பும் அவனுக்கு மரியாதையான அடக்க ஆராதனை நடைபெறவில்லை என்றும் யூதருடைய நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்துப்போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. 2 நாளாகமம் 21:19. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை.